கோவை மாவட்டம் சூலூரில் நேற்று மதியம் மற்ற குழந்தைகளோட விளையாடி கொண்டிருந்த ஒரு 10 வயது பச்சிளம் குழந்தையை கடத்திட்டு போய் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தி கொடூர முறையில் கொலை செஞ்சு ஆற்றுல வீசியிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி இருக்க இந்த வழக்கில் இப்போ ஒரு அதிரடி திருப்பமாக கைதான குற்றவாளிகள் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றப்போ அவங்களுக்கு கை கால் முறிஞ்சு போயிருக்கு. அதை பற்றின முழு விவரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியை சேர்ந்த அந்த 10 வயது சிறுமி நேற்று மதிய நேரத்தில் குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த கொடூரம் நடந்திருக்கு. விளையாடிக்கிட்டு இருந்த சிறுமியை மர்ம மிருகங்கள் திடீரென கடத்திட்டு போயிருக்காங்க. பொண்ணை காணோன்னு பெற்றோர்கள் திடீரென தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஊர் முழுக்க தேடி பார்த்து குழந்தையை காணோம். இது குறித்து போலீஸில் புகார் கொடுத்து தேடி வந்த நிலையில் எல்லாரையும் அதிர வைக்கிற மாதிரி அந்த செய்தி கிடைச்சிது. அந்த சிறுமியை கடத்திட்டு போன நாகப்பட்டினத்தை சேர்த்த கார்த்தி மற்றும் அவனுக்கு துணையாக இருந்த மோகன்ராஜ் ஆகிய இரு கொடூரர்களையும் அந்த குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்து கொலையும் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல சடலத்தை வீசியிருக்காங்க. ஆற்றுல இருந்து சிறுமியோட சடலம் மீட்கப்பட்டப்ப அந்த இடமே கதறி அழுதுச்சு. விஷயம் தெரிஞ்சதும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த வழக்கில் நேரடியாக களமிறங்கியிருக்காரு. சிறுமி கூட நேற்று மதியம் விளையாடின மற்ற குழந்தைகள் கொடுத்த தகவலை வச்சு வழக்கு பதிவு செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த 2 குற்றவாளிகளையும் போலீஸ் அதிரடியாக வலைவீசி பிடிச்சிருக்காங்க. கைதான கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரையும் ரகசிய இடத்துல வச்சு விசாரிச்சப்போ சிறுமியை கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செஞ்சு ஆற்றுல வீசினதை அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதற்கு அடுத்து தான் அந்த பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு அதிகாலை குற்றவாளிகள் 2 பேரையும் கூட்டிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீசார் விசாரணைக்காக போயிருக்காங்க. அங்க வச்சு போலீசாரை ஏமாத்திட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சு ஓடலாம்னு 2 பேரும் பாய்ஞ்சு ஓடிருக்காங்க. அவங்க போலீசாரை விட்டு தப்பிச்சு ஓட முயன்றப்பதான் அங்கிருந்த ஒரு பழைய கட்டடத்துல இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. இதில் முக்கிய குற்றவாளி கார்த்தியோட வலது கை மற்றும் வலது கால் 2மே முறிஞ்சு போயிருக்கு. இன்னொரு குற்றவாளி மோகன்ராஜுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. தப்பிச்சு ஓட நினைச்ச 2 பேரையும் போலீசார் அதிரடியாக மீட்டு பலத்த பாதுகாப்புடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. ஒரு பச்சிளம் குழந்தையை வதச்சு ஆற்றுல வீசின இந்த மிருகங்கள் தப்பிக்க நினைச்சாலும் சட்டம் தன் கடமையை உடனே செஞ்சு அவங்க கை கால்களை உடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சம்பவத்தை பற்றி குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற உடனுக்குடனான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.